சக்சஸ் ஷேரிங்க கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையுமே இந்த இடத்துல அன்போட வெல்கம் பண்ணிக்கிறேங்க. சோ இதுதான் நானு. ஓகேவா? என்னோட 3rd ஆர் 4th ஸ்டாண்டர்ட்னு ஸ்க்ரீன் நினைக்கிறேன். ஃபுல்லா ஷேர் ஆகல. லீடர்ஸ் எனக்கு இப்ப மட்டும் தான் அப்படி தெரியுதா? என்னோட பிரசாத் ஸ்கிரீன் மேடம் ஷேர் ஃபுல்லா ஆகுது. ஷேர் ஆகல மேடம். ஃபுல்லா ஷேர் ஸ்க்ரீன் ஆகலையா? எஸ் மேம், எஸ் மேம். 1 மினிட். ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுங்க. 1 மினிட். இப்ப ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே. சோ இந்த ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா மேம்? விசிபிள் மேம். எஸ் மேம். கண்டினியூ. கிளியர். கிளியர் மேம். ஓகே. தேங்க் யூ சோ மச். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நான் ஒரு 3rd ஆர் 4th ஸ்டாண்டர்ட படிக்கும்போது ஸோ இப்படிதான் இருந்தேன். ஸோ என்னோட ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா, ஒரு தங்கச்சி அண்ட் தங்கச்சியோட குழந்தை இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி தான். அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு ஃபார்மர், அதாவது நார்மலா ஒரு எம்ப்ளாயியா தான் இருக்கிறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. இன்னைக்கு தங்கச்சி பாத்தீங்க அப்படின்னா துபாயில வந்து லாஜிஸ்டிக் அந்த இதுல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறா துபாயில இருந்து. ஸோ இதான் என்னோட சின்ன ஃபேமிலி. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டடீஸ் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தான். என் பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சுதான் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா படிக்க வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் பாத்தீங்க அப்படின்னா நானும் என் தங்கச்சியும் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சப்போ, தென் இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா என்னோட 12th ஸ்டாண்டர்ட், 6th இருந்து, அதாவது கேஜிஸ்ல இருந்து 12th ஒரு 5th வரைக்குமே மெட்ரிகுலேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டு படிச்சேன். 6th இருந்து 10th வரைக்கும் சிபிஎஸ்இ போர்டு, தென் எகெயின் பாத்தீங்க அப்படின்னா 11th அண்ட் 12th ஸ்டேட் போர்டு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல வந்து சிபிஎஸ்இ போர்டு 11th 12th யாருக்கோ ஆடியோ ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே. சோ இந்த மாதிரியான என்னோட ஸ்கூல் ஜேர்னி வந்து போச்சுது. சோ ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10th என்னோட படிப்பு சிபிஎஸ்இ போர்டுனால எங்களோட மார்க் ஷீட் இப்படிதான் இருக்கும். அதாவது 9th 10th மார்க்கை ஆட் பண்ணி தான் எங்களோட 10th டோட்டல் மார்க்கை வந்து சொல்லுவாங்க. இங்க கிரேடு தான். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 0.8ங்க. ஸோ ரொம்ப மைன்யூட்டா இருக்கனால தெரியல. ஓவரால் கிரேடு பாத்தீங்க அப்படின்னா 8.8, சாரி 0.8 8.8 10%க்கு. சோ இந்த இடத்துலதான் நான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு 0.2%ல என் போட்டோ வந்து நியூஸ் பேப்பர்ல வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு நாள் வந்து அழுத நாள் அதுதான். ஈவன் ஒரு பாயிண்ட்டுக்கு கூட 0.12 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கும் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்த ரொம்ப ஃபீல் பண்ண நாள் வந்து அதுதான். ஏன்னா ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ரேங்க் ஹோல்டர் தான். தென் 12th பாத்தீங்க அப்படின்னா 954 மார்க்ஸோட வந்து 12thலயுமே ஸ்டேட் போர்ட்ல படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்தேன். வெளியில வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டடீஸ் என்ன அப்பாவுக்கு நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது கனவு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கணும். அதை எய்தர் என்ன ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸாவும் இருக்கலாம், பரவாயில்ல அப்படிங்கிறது தான். ஸோ நர்ஸ் அப்படிங்கிற பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறத விருப்பப்பட்டு தான் படிச்சேன். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல தான் என்னுடைய காலேஜ் ஸ்டடீஸை வந்து நான் வந்து முடிச்சேன். ஸோ 2019ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நர்ஸா கிராஜுவேட் ஆகி வெளியில வந்தேன். அதாவது என்னோட பாஸ் அவுட் ஆன அந்த ஒரு இயர்ல. சோ அந்த ஒரு காலேஜ் முடிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, என் பேரண்ட்ஸோட மிகப்பெரிய ஒரு கனவு என்னன்னா என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா பொண்ணா பிறக்கிற எல்லாரையும் மேக்சிமம் என்னன்னா நர்சிங் படிக்க வச்சுட்டு அவங்கள ஃபேமிலி, அதாவது அப்ராடுக்கு அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபாரின் மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி ஃபாரின்லயே வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா செட்டில் பண்ற மாதிரிதான் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. சோ அதே ஆசைதான் என்னோட அப்பாவுக்குமே, பேரண்ட்ஸுக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா கரெக்டா என்னோட காலேஜ் ஸ்டடீஸை முடிச்சு வெக்கேட் பண்ணிட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் 2 months IELTSக்கு போனேன். ஏன்னா காலேஜ் படிக்கும் போதுமே ரொம்ப கஷ்டப்படுதான், பினான்சியலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த 4 வருஷத்தையுமே நான் படிச்சேன். ஏன்னா எந்த ஒரு எஜுகேஷன் லோன் எதுவுமே கிடையாது. குழுக்கு லோன் எடுத்து வட்டிக்கு வாங்கி இப்படிதான் வந்து என்ன வந்து படிக்க வச்சாங்க 4 years. சோ இங்க IELTSக்கு போகும்போது மந்த் பாத்தீங்க அப்படின்னா பெர் மந்த் 10,000 வந்து பே பண்ணணும். சோ இதுக்குமே பினான்சியல் ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல நானாவே என்ன டிசைட் பண்ணேன்னா இன்னும் நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 months IELTS கோச்சிங்கோட அடுத்து நிப்பாட்டிட்டு, ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஒரு 2 years நான் வந்து ஒர்க் பண்றேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அப்ப படிச்சுக்கிட்டே என்கிட்டயும் ஒரு வருமானம் வரும் இல்லையா, நான் வந்து படிச்சுக்கிட்டே அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே நான் படிக்கிறேன், படிச்சு நான் வந்து அப்ராட் போறதுக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 months IELTS ஓட வந்து நிப்பாட்டினேன்.
சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நிப்பாட்டினா அடுத்த பீரியட்ல இருந்து ஏன்னா இங்க பல பேர் வந்து நம்ம ஆக்சிஸ் வாய்ப்புல வந்து வெளிநாட்டுக்கு போக வழி இல்லாம எடுத்து பண்றாங்க அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கிறாங்க இல்லையா. சோ வந்து அதாவது நம்ம லண்டன்ல இருக்கக்கூடிய சண்டர்லாண்ட் யூனிவர்சிட்டி, தென் யூனிவர்சிட்டி ஆஃப் கிரீன்விச், இதுல இருந்து எல்லாமே என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்க இருக்கிறாங்க லண்டன்ல, பெர்மனண்டா அங்கே ஸ்டேல தான் இருக்கிறாங்க, நர்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு அங்கே ஃபேமிலியா ஸ்டே பண்றாங்க. அவங்களோட ஒரு சப்போர்ட்டோட எனக்கு அங்க எம்எஸ்சி படிச்சுக்கிட்டே எம்எஸ்சி நர்சிங் படிச்சுக்கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப் எடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். பட் அங்கேயுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் அங்கேயுமே என்னன்னா என்னோட அக்கௌண்ட்ல 25 lakhs 25 லட்சம் இருக்கிறதா நான் காமிச்சேன் அப்படின்னா நான் எலிஜிபிள், அந்த இடத்துல என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு டைமிங்ல என்ன படிக்க வைக்கிறதுல என்ன சொந்த வீடு இதெல்லாமே வந்து டோட்டல் அப்பா பிசினஸ் பண்ணாங்க, பிசினஸ் லாஸ் ஆகுறதுனால வீடு எல்லாமே வந்து வித்துட்டோம், வீடு நிலம் எல்லாமே வித்துட்டோம். அந்த ஒரு தருணத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே கையில கிடையாது, பேங்க்ல கூட ஏதாவது வச்சு ஒரு லோன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா சோ அந்த ஒரு ஆசையுமே என்ன பாத்தீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிச்சு. இதுலயுமே வந்து போகாம நிப்பாட்டிட்டேன். சோ இந்த ஒரு தருணத்துல ஓகே இதுவும் நமக்கு போயிடுச்சு, சரி நம்ம ஒரு வெளியில போய் நம்ம நர்ஸா ஒர்க் பண்ணலாம், ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கக்கூடிய சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஒரு 3 வீக்ஸ் கூட கிடையாது, ஒரு 2 வீக்ஸ் கேப்ல அடுத்த ஒரு 2 வீக்ஸ்ல போய் நர்ஸா ஜாயின் பண்ணணும். கரெக்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி முடிச்சுட்டு வர்றேன், 2 டேஸ்ல லாக்டவுனும் ஆரம்பிச்சிச்சு. சோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழல். என்னடா இது எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் இப்படியே நமக்கு போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் ஆயிடுச்சு, எங்கேயுமே போக முடியாது. சோ வீட்லயே உட்கார்ந்துட்டேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் ஆக்சிஸ்ல நான் வந்து ஜேர்னி பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன் என்னுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது. சோ அப்போ நம்மளோட டீம் பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் நம்ம வெல்கம் போஸ்டர்ஸ், ஐடி போஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா. சோ அப்போ வந்து கார்த்திகேயன் சார் வந்து அன்னைக்குல இருந்து எனக்கு பழக்கம். சோ அப்போ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே எல்லாம் எடுக்கல, அதாவது 1 மணி நேரம் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் தொடர்ச்சியா நம்ம கார்த்திகேயன் சார் என்கிட்ட பேசுவாங்க, தென் வந்து மகாராஜன் சார் என்கிட்ட பேசுவாங்க, தென் அதுக்கப்புறம் ஜோதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர், அதாவது ஃபேமிலி தான் இவங்களோட சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க சூப்பர்வா அந்த டைமிங்ல ஆக்சஸ் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு டெய்லி வந்து எனக்கு ஒரு 5 days பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வாய்ப்பை எடு, உனக்கு நல்லா இருக்கும், என்னன்னு பாரு, உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல அவங்களோட நச்சரிப்பு தாங்க முடியாம சரி ஏதோ சொல்றாங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து கடனா வாங்கினேன். பேலன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத என் பேரண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. என் பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே எதையுமே பண்ணாதன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா கிறிஸ்டின் ஃபேமிலி, அதுல ஒரு பிலீவ் அதிகம். ஆனா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரேயர் பண்ணு, கடவுள் உனக்கு மனசுல சொன்னாங்க அப்படின்னா அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் தான் என்னோட பேரண்ட்ஸ். சோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வாய்ப்பை ஓகே நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். இந்த வாய்ப்புக்குள்ள வந்த உடனே நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, ட்ரீம் வந்து, ஏன்னா நம்ம அந்த கனவுகளுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து உழைக்கிறோம், சோ ட்ரீமை வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. சோ இது என்னோட ட்ரீம் லிஸ்ட். அப்போ ஃபர்ஸ்டா நான் வந்து உருவாக்குன என்னோட ட்ரீம் லிஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து கொஞ்சம் டிராயிங்மே கொஞ்சம் நீட்டாவே வரைவேன். சோ அந்த டிராயிங் பாத்தீங்கன்னா என் கையால வரைகிறது எனக்கு இன்னும் ஒரு உணர்வு பூர்வமா அதிகமா அது எனக்கு கொடுக்கும், அதை நான் வந்து ஃபீல் பண்ணி என்னால பண்ணும்போது அது சீக்கிரமா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகம். சோ என்ன பண்ணேன் அப்படின்னா வீடு, ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சோ 1 வீக் எனக்கு ஆக்சிஸ்ல வந்து இவ்வளவுக்கு இன்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்போதைக்கு நான் வந்து என்னோட வீட்டுல வந்து நான் ஒட்டி வச்சிருந்தது. இதை பார்த்துட்டு நிறைய ஏளனங்கள், நிறைய ரிஜெக்ஷன்ஸ், வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் இதனை வேலை இல்லாம சும்மா உட்காந்து வரைஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க, இது என்னது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க, இப்படின்னு கேலி கிண்டல் பண்ணவங்க வந்து அதிகம். சோ அதையும் தாண்டி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் இன்கம் 600 ரூபாய் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்க ஆரம்பிச்சேன். சந்தோஷமா பேரண்ட்ஸ் வந்து எனக்கு பாருங்கம்மா 600 ரூபாய் இன்கம் வந்திருக்குமா ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஷேர் பண்ணேன். பேரண்ட்ஸுமே வந்து அதுவும் பாத்தீங்கன்னா என் அம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் எனக்கு எப்பவுமே, சூப்பர் நல்லா பண்ணு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்தேன். சோ இங்க நம்ம இப்ப பிஓஎம் வந்து நமக்கு இப்ப 2 பிஓஎம் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஈவினிங் ஒரு பிஓஎம் அந்த மாதிரி இருக்கு. நாங்க லாக்டவுன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா பிஓஎம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 5-6 பிஓஎம் இருக்கும். காலையில 11 மணிக்கு ஒண்ணு இருக்கும், 3 மணிக்கு ஒண்ணு இருக்கும், 2 மணி இருக்கும், நைட்டு 9 o'clock இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்டவுன் இல்லையா, அதனால கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 பிஓஎம் நடக்கும்.
அப்ப அங்க பேசுறதுக்கு யாருமே இல்ல. பாவம் பேசுறதுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதிமுருகன் சார், நம்மளுடைய சரவணன் சார், அப்புறம் பிரகாஷ் சார், மகாராஜன் சார், இவங்கெல்லாம் அன்னைக்கு ஈடியா இருந்தாங்க. சோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம், அது மட்டும் இல்லாம விஜய் சார், தென் இஸ்மா மேம், இவங்க எல்லாம் கூட இருந்தாங்க அந்த டைமிங்ல நான் உள்ள வரும்போது. சோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. பிரசன்டேஷன் பண்றதுக்கு ஆட்கள் குறைவு ஏற்படும் போது நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ உருவாக்கணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. காலையில 6 மணிக்கு டெய்லி கிருஷ்ணன் சார் வந்து அப்போ சிஇடி எங்க கூட நிறைய விஷயங்கள் வந்து காலையில அவங்க தான் உட்காந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம கிருஷ்ணன் சார் பிரசன்டேஷன் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. சோ அந்த இடத்துல நான் பிரசன்டேஷன் கொடுத்தது நல்லா இருந்தது, புடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சார் இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு இந்த ஒரு மொபைல் அப்படிங்கறது அப்ப எனக்கு கண்டிப்பா கிடையாது. செகண்ட் ஹேண்ட்ல IELTS அந்த கோச்சிங்காக வாங்கின ஒரு மொபைல் தான் கையில இருந்தது. அத வந்து அந்த அளவுக்கு என்னால பிசினஸ் பண்ண முடியல. நம்ம ஆக்சஸ்க்கு அது ஆப்டா இல்ல அப்படின்னு சொல்லும்போது, வளர்ற பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு மொபைல் தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சார் வந்து உடனே இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறத சென்ட் பண்ணி, நம்ம மகாராஜன் சார், கார்த்திகேயன் சாருமே கொஞ்சம் அமௌண்ட் போட்டு எனக்கு இந்த ஒரு மொபைல் அப்படிங்கிறத என்னோட வீட்டுக்கு வந்து குடுத்தாங்க. சோ என்னோட ஒரு சின்ன ஒரு இன்வால்வ்மென்ட்க்கு கிடைச்ச, ஏன்னா பிஓஎம் பண்ணும்போது நைட் 9 மணிக்கெல்லாம் சில நேரம் நான் பிஓஎம் பண்ண சொல்லுவாங்க. நெட்வொர்க்கே என் ஊர்ல கிடைக்காது. வீட்டு காம்பவுண்டுக்கு மேல ஏறி நின்னு நைட்டு 9 மணிக்கு கத்தி கத்தி பிரசன்டேஷன் பண்ண. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க, ஏன் பேசுற அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. சோ அந்த ஒரு சூழ்நிலையில தான் எனக்கு இந்த ஒரு மொபைல் அப்படிங்கறது ரெட்மி நோட் 8 அப்படிங்கிற மொபைல் போன் எனக்கு கிஃப்டா வந்து எனக்கு கிடைச்சது. இதை வச்சுதான் பிசினஸ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சுது. சோ லாக்டவுன் முடிச்சு ஒர்க்குக்கு வர சொல்லிட்டாங்க. ஒர்க்குக்கும் போயாச்சு. நர்ஸா வந்து ஒர்க்க வந்து கண்டினியூ பண்ணேன். என்னோட ஐடி கார்டு, இதனோட கூட ஒர்க் பண்ற சிஸ்டர்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் கோவிட் வந்தப்போ எனக்கு கோவிட் டியூட்டி கிடைச்சிச்சு. சோ கோவிட் டியூட்டில இருக்கிற ஒரு யூனிஃபார்ம் தான் கோவிட் ட்ரெஸ்ஸோட கோவிட் டியூட்டில இருக்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னா கோவிட் அந்த பிபிடி போட்டு எனக்கு என் ஸ்கின் வந்து அலர்ஜி ஆனது. ஓகேவா? சோ அந்த கோவிட் டியூட்டி அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சோ உடம்பு ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா அது சில நேரங்கள்ல பிளாஸ்டிக் பிபிடி கிடைக்கும், அந்த கோவிட் ட்ரெஸ் கிடைக்கும். சில நேரங்கள்ல ட்ரெஸ்ஸும் பாலிஷ் அதை சேர்ந்து ஒரு மாதிரி இந்த பாலிஸ்டர் மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா உள்ள அவ்வளவு க்ளோஸ்டா இருக்கும். அப்படியே உள்ள போட்டிருக்க ட்ரெஸ் அப்படியே நமக்கு பிழிஞ்சிட்டோம்னா ஒரு பக்கெட் தண்ணி எடுக்கலாம். அந்த அளவுக்கு வேர்வை உள்ள சொட்டிங்ஸ் இருக்கும். அந்த ஒரு இதுல எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி என் கை, கால், முதுகு எல்லாத்துலயுமே இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், நைட்டு தூங்க முடியாம உட்கார்ந்து அரிக்கும். அந்த நாட்கள் எல்லாம் வந்து இப்ப நினைச்சா கூட கண்ணுல கண்ணீர் வருங்க. சோ அந்த மாதிரி கோவிட் செகண்ட் டியூட்டி எல்லாமே பார்த்தேன். அந்த ஒரு அப்படி இருக்கும்போது கூட கோவிட் டியூட்டில கூட என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம பிடிஎஃப் இருக்கும் தெரியுமா, அதை வச்சு என் கூட யார் அன்னைக்கு டியூட்டி பாக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா உட்காந்து பிரசன்டேஷன் கொடுப்பேன். அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க கண்டிப்பா வரணும்னு நினைச்சு யாருக்குமே பிளான கொடுக்க மாட்டேன். இவங்க வந்தாலும் வராட்டாலும் பரவாயில்ல, விதைய விதைச்சிடணும். கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு எப்பவுமே சரவணன் சார், சிடி சார் வந்து சொல்ற ஒரு விஷயம், அது என்னோட லீடர் சொல்ற விஷயம் என்னன்னா, விதைய விதைச்சிருங்க, அது என்னைக்காச்சும் ஒரு நாள் முளைக்கும், உங்ககிட்ட அது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவங்களுக்கு அந்த டைமிங்ல இப்ப ஒரு நாள் எனக்கு லீவு கிடைக்குது அப்படின்னா பக்கத்துல ரூம்ல இருக்கக்கூடிய யாருன்னே தெரியாம இருக்கும், அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த என்கிட்ட என்னன்னா அப்போ அந்த நோட் புக் மாதிரி இருக்கும், நம்ம எங்க போனாலும் அதை வச்சிருப்பேன். நான் அதை வச்சு உட்கார்ந்து அவங்களுக்கு பிளான் எல்லாம் கொடுப்பேன். கிடைக்கிற டைமிங் வந்து பயன்படுத்துவேன். சோ இந்த ஒரு தருணத்துல துபாய்க்கு போறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வீட்டுல ரெடி பண்ணாங்க, எனக்கும் தங்கச்சிக்கும் சேர்த்து. அப்ப ரிசைன் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு ரிசைன் பண்ணியாச்சு. அதாவது அப்ஸ்காண்ட் ஆகிற மாதிரி தான். 2 வருஷம் என் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணாம ரிசைனேஷன் கொடுக்க மாட்டாங்க. சோ இன்சார்ஜ் சொல்லவும், நீயா ஹாஸ்பிட்டல் விட்டு போயிருடா, அதான் நல்லது, வேற ப்ராசஸ் எது பண்ணாலும் இங்க நடக்காது அப்படின்னாவும் ஓகே அப்படின்னு அப்ஸ்காண்ட் ஆகிற மாதிரி எல்லாமே எடுத்துட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபாரின் போறதுக்கான எல்லா ப்ராசஸ், ஏன்னா எனக்கு 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்லையா, 10 months தான் எக்ஸ்பீரியன்ஸ். சோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் சின்ன ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இந்த வாய்ப்பை, அதாவது ஃபாரினுக்கு ஏற்படுத்தின ஏஜென்சி மூலமா கிடைச்சது. சோ நைட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஏஜென்சி வந்து திருப்பூர்னு நினைக்கிறேன், ஆமா, அங்க வந்து வர சொன்னாங்க. டாக்டரை வந்து ஈவினிங் பார்த்து நம்ம பண்றோம் அப்படின்னு. ஓகே இவங்க சொல்றாங்க ஏதாவது ரெடி பண்ணிருப்பாங்கன்னு நம்பி எங்கேயுமே எந்த இடத்துலயுமே நான் தனியா போயிருவேன். பேரண்ட்ஸ் வந்து விடுவாங்க, நானுமே ஒரு புது இடமா இருந்தாலும் போயிட்டு வர்றதுக்கான தைரியம் எனக்கு இருக்கு, எங்கேயுமே தனியா போயிருவேன் அப்படின்னு நான் கிளம்புனேன். பட் கிளம்பும் போதுதான் கார்த்திகேயன் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தனி இடம், புது இடம், நீ தனியா போகாத, நானும் கூட வர்றேன்னு. கார்த்திகேயன் சாருமே எனக்கு அவசர அவசரமா என் கூட அக்கம்பெனி பண்ணாங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான், அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த நபர் வந்து தப்பான கண்ணோட்டத்தோட ஒரு
பெண்ணை வந்து தப்பான கண்ணோட்டத்தோட பழகுறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து என்ன நைட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த இடத்துல கூட எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் எப்பவுமே ஆக்சிஸ நான் பெருசா நினைக்கிறதுக்கான ஒரு காரணம் அதான். ஏன்னா நான் அத ஃபேமிலியா பாக்குறேன். அந்த ஒரு தருணத்துல என் பேரண்ட்ஸோ, எனக்கு தெரிந்த என்னோட சொந்த பந்தங்களோ யாருமே வந்து சப்போர்ட்டுக்கு நிக்கல. அப்போ அந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு இஷ்யூ ஆகும்போது, அந்த திருப்பூர்ல நம்ம டீம்ல ஐடி போட்டு ஒரு தம்பி இருந்தாங்க. அந்த தம்பிக்கு கார்த்திகேயன் சார் வந்து கால் பண்ணி சொல்லவும், உடனே அந்த தம்பி வந்து நான்லாம் அழுறேன். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணு ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட அப்ரோச் பண்றதுக்கு ஒரு பையன் நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. அதுவும் ஹோட்டல்ல ரூம் போட்டு வச்சு நின்னுட்டு நம்ம அவங்க முன்னாடி நிக்கும்போது எவ்வளவு பதட்டம் இருக்கும். யாருமே நம்ம இல்லாம நிக்கும்போது. அழுதுட்டேன். அப்படியே அழுகன்னா சொல்ல முடியாது. சோ அந்த அழுதுக்கும் போது அந்த தம்பி அழாதக்கா எதுக்குக்கா அழுற அப்படின்னு எங்கள கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு அந்த லாஸ்ட் பஸ் ஏறுறது வரைக்கும் எங்க கூடவே நின்னு ஆறுதல் சொல்லி எங்கள அனுப்பி வச்சாங்க. சோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப வந்து என்ன பாதிச்சுது மனதளவுல. ஓகேவா? சோ அதோட என்ன பண்ணேன்னா, ஃபாரினுக்கு நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபாரின் போமாட்டேன். அதுக்கு முன்னாடி என்னன்னா, எனக்கு போறதுக்கு ஆக்சஸ்க்குள்ள என்னைக்கு வந்தேனோ, அன்னையில இருந்து ஃபாரின் போகணுங்கிற ஆசை என்ன விட்டு போயிடுச்சு. அங்க கிடைக்கிற வருமானத்த நான் இங்கேயே அழகா சம்பாதிப்பேன். அங்க எதுக்கு போய் கஷ்டப்படணும் அப்படின்னு அத விருப்பப்படல. பட் பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். பட் ஒத்துக்கிட்ட விஷயமும் இப்படி வந்து தப்பா முடியும்போது, அத டோட்டலாவே வேண்டாம். என்னால கண்டிப்பா முடியாது. பேரண்ட்ஸுக்காக நான் என் வாழ்க்கைய சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வந்து இது பண்ணேன். பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா, குடும்ப சூழ்நிலை, கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு ரொம்பவே வந்து பிரஷர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பிரஷர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எப்படின்னு சொல்லலாம், நம்ம செத்துரலாம், சூசைட் பண்ணிக்கலாம், அவ்வளவுக்கான ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும்போது அந்த தாட் எல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன். சோ அப்போ வந்து கார்த்திகேயன் சார்ட்ட வந்து ஷேர் பண்ணும்போது, இன்னைக்கு நீ வந்து எடுக்கிற ஒரு முடிவு உன் வாழ்க்கைய பல விதமா மாத்தும். இன்னைக்கு நீ உன் பேரண்ட்ஸுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற அப்படின்னா, உன் வாழ்க்கைய நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியலையேன்னு நீ சாகுறது வரைக்கும் நினைச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்ப. என்ன முடிவு பண்ண போற? இல்ல இன்னைக்கு நீ எடுக்கிற ஒரு மாற்றம் உன் லைஃப்ல நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்து உன் பேரண்ட்ஸுக்கும் நீ நல்லது பண்ண முடியும். என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேங்க. வீட்டை விட்டு வெளியில வரும்போதும் என்ன அப்படின்னா, எதுவுமே எடுக்கல. போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ், ஆக்சிஸ்க்குன்னு மெயின்டெயின் பண்ற ஒரு நோட்டு இருந்துச்சு. அந்த நோட்டு, என் ஆதார் கார்டு, என் சார்ஜர். வேற எதையுமே கையில எடுக்காம வீட்ட விட்டு வெளியில வந்துட்டேன். அதோட ஃபாரின் போற ப்ராசஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு போல. ஆனா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவன் வந்து இவ யாரோ ஒரு பையன் கூட ஓடி போயிட்டா இப்படின்னெல்லாம் சொல்லி தப்பா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு டிப்ரெஷன்ல இருந்து அந்த ஒரு சூழ்நிலையில இருந்து நம்ம வெளியில வந்துடணும். அப்படி அத மட்டும் தான் யோசிச்சு வீட்டை விட்டு வெளியில வந்தேன். சோ அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நம்ம மகாராஜன் சார், கார்த்திகேயன் சார் அண்ட் காளிமுத்து சார். சோ ஈடியா இருக்கிறாங்க. சோ அண்ணா வந்து எப்பவுமே எனக்கு பர்சனலா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய பர்சன். அந்த 3 பேருமே தான் வந்து அந்த ஒரு தருணத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வெளியில எங்கேயாவது எனக்கு தெரியும் அப்படின்னா அது அவங்க ஒருத்தர் தான். சோ அங்க இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்தேன். அதாவது திருநெல்வேலி நம்ம மகாராஜன் சார், கார்த்திகேயன் சார் வீட்ல வந்து என்னோட ஒர்க்க ஆரம்பிச்சேன். அங்கேயுமே வந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணா போற ஒரு பொண்ணு ஒரு வீட்ல வந்திருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நிறைய தப்பா சொல்லுவாங்க இல்லையா? பட் ஆனா அந்த எல்லா ரிஜெக்ஷன்ஸையுமே பாத்தீங்க அப்படின்னா, இங்க அதாவது மகாராஜன் சாரோட பேரண்ட்ஸ், நம்ம கார்த்திகேயன் சாரோட பேரண்ட்ஸ் வந்து அத ரொம்பவே எதிர்த்து நின்னாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து எனக்காக சண்டை போட்டு ரொம்ப வந்து ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள பண்ணாங்க. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓகே இங்கேயும் பேரண்ட்ஸ பாக்கணும். நம்மவும் இப்படி இருக்கிறது நம்ம வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு எங்க லைஃப பிசினஸ்ல நெக்ஸ்ட் போறதுக்கான வழிகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் மீட்டிங்ஸ் இப்போ நமக்கு ஆஃப்லைன்ல, ஆன்லைன்ல நிறைய மீட்டிங்ஸ் வந்து நடக்குது இல்லையா? சோ எந்த ஒரு மீட்டிங்ஸுமே வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. காசு இல்லாம இருக்கும். ஆனாலும் கடனை வாங்கிட்டு வந்துருவேன். சோ ஒரு 2020 லீடர்ஸ் மீட்டா இருக்கட்டும், ஒரு கார் செரிமனியா இருக்கட்டும், எதுவுமே என்னால எங்கெல்லாம் போக முடியுமோ அந்த இடத்துக்கு எல்லாமே போயிருவேன். அந்த ரீசன் சொல்றது, உடம்பு முடியாம இருந்தா கூட டேப்லெட்ட போட்டுட்டு அந்த மீட்டிங் போயிருவேன். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஹோம் மீட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஹோம் மீட்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதிமுருகன் சார் கண்டக்ட் பண்ண மதுரையில வச்சு நடந்த ஒரு ஹோம் மீட்டிங் தான். அதுல இருந்து என்னோட ஹோம் மீட்டிங்ஸ் ஆரம்பிச்சது.
அங்க இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் அடுத்தடுத்த ஹோம் மீட்டிங்ஸ் வந்து நிறைய போக ஆரம்பிச்சேன். கோஐடிஸா இருக்கிறவங்களுமே என்னன்னா நிறைய பேர் வந்து ஈவன் எனக்கும் அவங்களுக்கும் அந்த லெக்குக்கும் சம்பந்தமே இருக்காது. பட் ஆனா என்ன வந்து ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிடுவாங்க. நிறைய ஹோம் மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறேன். ஆபீஸ் மீட்டிங் எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிச்சேன். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டப் நம்மளோட எம்பேர் ஃபீனிக்ஸ் டீமா சிவகங்கையில ஃபர்ஸ்ட் மீட்டப் நடந்துச்சு. அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் செரிமனி எம்சி பெஸ்ட் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஷீல்ட ஒரு மெடலை வந்து நம்ம கிருஷ்ணன் விபி சார் மூலமா எனக்கு கிடைச்சது. தென் பெஸ்ட் கோர் லீடர் அப்படிங்கறத சென்னையில ஒரு மீட்டிங்ல நம்மளுடைய விபி சார் மூலமா வந்து ஹரிபிரகாஷ் சார் மூலமா கிடைச்சது. தென் பாத்தீங்க அப்படின்னா அப்பெல்லாம் 25K கிளப் இந்த மாதிரி எல்லாம் ஷீல்ட் எல்லாம் இருந்தது. சோ இந்த மாதிரி ஒரு குயிக் ஸ்டார்ட் இப்படின்னு ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ண அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா முடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா நம்ம லீடர்ஸ் கூட இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல லீடர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும் நம்ம பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா சோ நம்ம எம்டி சார் எங்க பார்த்தாலுமே டக்குன்னு போய் ஒரு சார் கூட ஒரு போட்டோ எடுக்கிறது. தென் என்னோட ஆக்சிஸ்ல என்னோட குருஜியா பார்க்கக்கூடிய நம்ம கிருஷ்ணன் சார், தென் மார்னிங் பாசிட்டிவ் வைப் நம்ம தனிகைவேல் சார், தென் நம்ம இவங்க அப்துல் நபீல் சார் எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களையும் மீட் பண்றதுக்கான ஒரு தருணம் கிடைச்சது. சோ நிறைய லீடர்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகி நிறைய விஷயங்களை அவங்க மூலமா நான் கத்துருக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஒரு இடி அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் உள்ள வர ஆரம்பிச்சேன். நம்ம ரியோ கிராண்ட் ஹோட்டல்ல 2020 லீடர்ஸ் மீட்டப்ல தான் எனக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சது. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறமே உங்களுக்கே தெரியும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நமக்கு மேடை அங்கீகாரங்களுக்கு ஆக்சஸ்ல குறையே கிடையாது. அது எந்த இடத்துலயுமே நமக்கு கிடைக்கிற கூடிய ஒரு விஷயமா இருக்குது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்டா இருக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு மொபைல் போன் அப்படிங்கறதையுமே 30,000க்கான ஒரு ஒர்த்தான மொபைல் போன் அப்படிங்கறத அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சேன். தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்ல மலேசியா ட்ரிப் அச்சீவ்மெண்ட்லயுமே வந்து நானுமே வந்து ஒரு நபரா மலேசியா ட்ரிப் ஒரு 5 days வந்து நம்ம ஆக்சிஸ் மூலமா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி மலேசியா ட்ரிப்புமே வந்து போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். சோ என்னோட இப்ப நானுமே இடி தான். என்னோட கோ இடிஸா என் டீம்ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் தான். சோ சூப்பர்பான ஒரு நல்ல டீமுமே எனக்கு இருக்கிறாங்க. இன்கம்ல பவர்ல பாத்தீங்க அப்படின்னா இடிஸுமே இருக்கிறாங்க. சூப்பர்பா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுமே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணி ஆகணும். சோ வந்து இந்த இடத்துல யோகேஸ்வரி மேம நான் மறக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கறது என் அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா 2 வாட்டியுமே என்னன்னா காசோட கொண்டு போய் பைக்கை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி ஏன்னா இப்ப வரைக்குமே பேரண்ட்ஸ் அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஒரு எதிர்ப்பு தான் பிசினஸுக்கு பண்ணாத அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப கூட என்கிட்ட பேசுறதே இல்ல நான் பிசினஸ் பண்றதுனால. பட் அதையும் தாண்டி தான் இந்த ரிஜெக்ஷனை தாண்டி தான் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இந்த ஒரு ஸ்கூட்டி அப்படிங்கறத 2 வாட்டி போயுமே வாங்கி கொடுக்க முடியாம போயிடுச்சு. இப்ப கூட இப்போ இந்த சக்சஸ் ஷேரிங்க்கு முன்னாடி கூட மகாராஜன் சார் கூட டிஸ்கஸ் பண்ணேன். இந்த ஊர்ல வந்து என்னால எடுக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன். கண்டிப்பா அதை பத்தி நான் நைட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்ட வந்து மேரேஜ் இத மாதிரி நாங்க விரும்புறோம் எங்களுக்கு மேரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசா எடுக்கணும் கிராண்டா எடுக்கணும். நான் வீட்டுல மூத்த பொண்ணு. சோ பேரண்ட்ஸோட ஆசை நம்ம அதுல நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இந்த விஷயத்த பத்தி சொல்லி ஜான்ல பாத்தீங்க அப்படின்னா 9 நினைக்கிறேன் 9 அன்னைக்கு எல்லாருமே பெரியவங்களோட வீட்டுல வச்சு எல்லாருக்கும் தெரியற மாதிரி என்கேஜ்மெண்ட் மாதிரி முடிச்சிருக்கிறோம். வர்ற செப்டம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மேரேஜா வந்து கிராண்டா மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நகைகள் எடுக்கிறேன். ஏன்னா எங்க ஊரை பொறுத்த வரைக்குமே நகை செட்டா போட மாட்டாங்க. போட்டா ஃபுல்லா கோல்டுல தான் போடுவாங்க. சோ அதுக்கான விஷயங்கள் சோ இவ்வளவு பவுன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிக்ஸ் பண்ணி என்ன பண்ணி இந்த ஒரு ட்ரீம் அப்படிங்கறத வந்து ரெடி பண்ணி வச்சு இது இந்த வருஷத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ண விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு இப்போ எல்லாருமே பண்டிகை வரும்போது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா. சோ இப்ப கிறிஸ்டின்ஸா இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது அந்த கிறிஸ்மஸ் ஒண்ணு நியூ இயர் ஒண்ணு அவ்வளவுதான். இந்த ரெண்டுக்குமே தான் வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க. எப்பவுமே என்னன்னா 2 ட்ரெஸ் வீட்டுல வந்து எடுத்து கொடுப்பாங்க. நாங்க படிக்கிறது வரைக்குமே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அந்த ஒரு டைமிங்ல கையில காசே இருக்காது. எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு செலவோ இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு செலவு அந்த இடத்துல வந்துரும். சோ வந்து ஒரு ட்ரெஸ் அப்படிங்கறத இப்ப வந்து நம்ம மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் இல்லையா. ஒரு பாவப்பட்டு சரி இவங்களுக்கு கஷ்டத்துல ஏழ்மையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாம் தருவாங்க. அப்படி கூட எனக்கும் என் தங்கச்சிக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டர்ஸ் என்னோட ஃபேமிலியில இருக்கிற
அவங்க வந்து எனக்கு வாங்கி குடுத்துருக்காங்க ஒரு வாட்டி. ஒரு கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் அவங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்துருக்காங்க. ஒரு லாஸ்ட் ஒரு மினிட்ல ஒரு 300 ரூபீஸ்க்கு வந்து ஒரு டாப் அப்பா, அம்மா எப்படியாச்சும் காசு அரேஞ்ச் பண்ணி காலேஜ் படிக்கிற டைமிங் எல்லாம் காசு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டாப் ஆச்சும் எடுத்து தரணும் அப்படின்னு ஒரு ரூ. 300 ரூ. 350க்கான டாப்ப கிறிஸ்துமஸ் ஃபங்ஷனுக்கெல்லாம் போட்டது ரொம்ப அழுகையா வரும். சரி நம்மளால ஒரு வருஷத்துல ஒரு ஃபங்ஷனுக்கு கூட நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட முடியலையே. அப்ப வந்து பெரியவங்க பணக்காரங்க தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுருக்கேன் சில நாட்கள் எல்லாம். ஆனா இந்த கிறிஸ்துமஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்போ அந்த லாஸ்ட் அதாவது இப்ப முடிஞ்ச கிறிஸ்துமஸுக்கு முந்தின கிறிஸ்துமஸ் என்னன்னா மைண்ட்ல டிசைட் பண்ண என்ன ஆனாலும் சரி அடுத்த கிறிஸ்துமஸுக்கு வீட்ல வந்து நிறைய வாங்கி கொடுக்கணும். கிறிஸ்துமஸுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. 2 ட்ரெஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ரேட்டே பார்க்கல. ஏன்னா நான் அந்த ஆக்சிஸ்ல வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு போத்தீஸோ இல்ல சரவணா ஸ்டோர்ஸோ பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பணக்காரங்க தான் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கடை. நமக்கெல்லாம் இதெல்லாம் வந்து செட் ஆகுமா? நமக்கு வந்து நார்மல் கடையோ இந்த ரோட்டோரங்கள்ல இருக்கிற கடை தான் நமக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். பட் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே போத்தீஸ்ல போயிட்டு ரேட்டே பார்க்கல. புடிச்சிருக்கா ஓகே இதை எடுப்போம். பட் ஆனா அதனுடைய ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1500 1000 நியர்பை ஒரு 2000 இந்த மாதிரியான ஒரு ரேட்டா இருந்தது. ரேட்டே ஆனா பார்க்கல. போயிட்டு எவ்வளவு பில்லு அப்படின்னு கேட்கும்போது அவங்க பில்லு சொல்லும் போது அந்த அமௌண்ட என்னால கையில இருந்து கொடுக்க முடிஞ்சுது. என் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 6 பேருக்கு ஒரு 15,000 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணேன். ட்ரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம அன்னைக்குதான் நல்லதா கொஞ்சம் வீட்டுல நான்வெஜ் அது இது நல்லா சமைப்பாங்க இல்லையா பண்டிகை வரும்போது. அன்னைக்குமே பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா செலவுமே வந்து நான் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ஒரு நெகிழ்ச்சியான தருணமா இருந்த அந்த பில் எல்லாம் இப்பவும் எனக்கு கையில வச்சிருக்கிறேன். அந்த பில்ல பார்க்கும்போது எனக்கே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த ஆக்சிஸ் வந்து என் வாழ்க்கைய இந்த அளவுக்கு மாத்தி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ இங்க ரிஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இல்லாம கிடையவே கிடையாதுங்க. ரிஜெக்ஷன்ங்கிறது நிறைய இருக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தப்போ என் சொந்த ஒரு ரொம்ப அவங்கள அந்த பேர் பதிவிட விரும்பல. ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேட்டிவ் இந்த வாய்ப்பு வந்து உங்க பிள்ளைங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும்ல எடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க எடுத்த உடனே கேட்ட வார்த்தை என்னன்னா நீ எவ்வளவு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. என்னைக்கு அந்த ஆக்சிஸ்ல 1 லட்சம் ரூபாவை நான் வந்து கிராஸ் பண்ணேனோ அன்னைக்கு வந்து அவங்கதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஓகே அவங்க சொன்னாங்க ஆனா நான் சம்பாதிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கும் அவங்க அதே சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. நான் ஆனா அதை தாண்டி கடந்து வந்துட்டேன். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் என்னால பண்ண முடியுது. ஏன்னா எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு அட்மோஸ்ட் எய்ம்னு இருக்கும் இல்லையா? என்னோட எய்ம் என்ன அப்படின்னா ஏன்னா ஒரு படிக்கிறதுக்கு ஒரு படிப்புல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து பினான்சியலி ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்கிறேன். என் அப்பா அம்மாவும் சரி நானா இருக்கட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்போ நான் நினைச்ச அந்த அந்த ஒரு ஏஜ்ல இருந்தே எனக்கு வந்த ஒரு மைண்ட்ல தோண விஷயம் என்னன்னா நான் சாகுறதுக்குள்ளால அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காச்சும் நான் லைஃப் டைம் ஸ்பான்சர்ஷிப்பா இருக்கணும். அவங்களுடைய படிப்பு அவங்கள இதர தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்பான்சர்ஷிப்பா இருந்து நான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால என்னமோ தெரியல ஆக்சஸ் அப்படிங்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதன் மூலமா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா என் டீம்லயுமே லேக்ஸ்ல சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க. 50,000க்கு மேல சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கைய மாத்துறதுக்கு எனக்கு இந்த ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு நிறைய பேர் கேட்பாங்க நர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது எவ்வளவு புனிதமான ஒரு வேலை. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு இந்த வாய்ப்பை முழு நேரமா எடுத்து பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் வந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் அன்னோன் கெஸ்ட் எல்லாம் பேசும்போது என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து அந்த இடத்துல புனிதமான தொழில் தான் இல்லைன்னு சொல்லல ஒரு வேலைதான். ஆனா அந்த இடத்துல அவங்களோட நோயை மட்டுமே என்னால குணமாக்க முடியுது. ஆனா இந்த வாய்ப்புல நான் வந்து அவங்க பண கஷ்டத்தை மாத்துறேன். பணம் இருந்துச்சுன்னா நோய் எதுக்குங்க வரப்போகுது? நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. எதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வரப்போறாங்க? அப்போ இங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைய மாத்துற ஒரு வாய்ப்பை நான் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறேன். அதை நம்பி என் கூட டிராவல் பண்றவங்களோட வாழ்க்கையை நான் மாத்திட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அன்னோன் ஒவ்வொருத்தையுமே அன்னோன்ட்ட எல்லாம் பேசும்போது லேடிஸா இருக்கிறோம். திடீர்னு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து தப்பா வந்து அப்ரோச் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதுக்காக பிசினஸ விட்டு ஓடலைங்க. அவங்கள பிளாக் பண்ண லீடர்ஸ் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஷேர் சொல்றாங்க அப்படிங்கும் போது அதுல பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இரு.
அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்பவுமே லீடர்ஸ் வந்து என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம். சோ அந்த ஒரு விஷயங்கள்ல வந்து நெக்ஸ்ட் இப்போ ஒரு கவுன்சிலிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன பண்ணணும், எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம நின்றக்கூடாது. அதாவது இப்ப நான் ஸ்கூல் படிக்கையில இருந்து எப்பவுமே நான் நினைக்கிறது என்னன்னா, எந்த இடத்துல நான் இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் வந்து என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும், என் பேர் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சோ ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப போய் கேட்டாலுமே என்ன தனுஷா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியும். ஏன்னா ரேங்க் ஹோல்டர் அந்த ஸ்கூல் லைஃப்ல. காலேஜஸ்ல போய் கேட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். காலேஜஸ்ல இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெயின் பண்றேன், ஒரு பெஸ்ட் ஹோஸ்டா இருக்கிறேன், ஒரு பெஸ்ட் பிரசன்டேஷன் குடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு விதை போட்டது எந்த இடம் அப்படின்னா எனக்கு கிடைச்ச ஒரு இடம்னா காலேஜஸ் தான். காலேஜ்ல இருந்தே அந்த ஹோஸ்ட் அப்படிங்கறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடீஸை தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறையவே பண்ணுவோம். ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்றது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல அதாவது டிசிப்ளின் கமிட்டியோட ஹெட் நான் தான். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு விஷயத்த டைமுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏன்னா ப்ராப்பரா யாருமே எந்த இடத்துலயுமே இருக்க முடியாது. ஆனா பெஸ்டா கண்டிப்பா வரலாம். சோ அந்த ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அந்த இடத்துல என் பேரு தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல நான் வந்து பெஸ்டா இருந்திருக்கணும். பெஸ்டா இருந்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நான் வெளியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து நினைக்கிற ஒரு இடம். சோ எல்லா இடத்துலயுமே தனுஷா அப்படின்னா தெரியும். ஈவன் நம்ம மார்னிங் பாசிட்டிவ் வைப் இப்போ தனிகிவல் சார் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மார்னிங் பாசிட்டிவ் வைப்லயுமே அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரியும். ஏன்னா அந்த ஒரு மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணி அதுல ஒரு வாய்ஸ் நோட் போடுறது, ஒரு ரிட்டன் நோட்ஸ் போடுறது, ஒரு ரிவ்யூ சொல்றது, அங்க சொல்ல ஆரம்பிச்சு அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம மார்னிங் ஒவ்வொரு மீட்டிங்ஸ்லயுமே வந்து நம்ம கண்டிப்பா போகணும். எந்த ஒரு மீட்டிங் வந்தாலுமே நோட் அண்ட் பென்னோட நான் உட்காரவே மாட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச டாபிக் தானே, இவங்க இதை தானே பேசுறாங்க அப்படின்னு யோசிக்காம இன்னைக்கு இவங்க பேசுறதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த ஒவ்வொரு மீட்டிங்குமே எம்டி கப்பா அட்டன் பண்ணுன்னு நம்ம லீடர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் எல்லா இடத்துலயுமே மெயின்டைன் பண்ணுவேன். தெரிஞ்சாலும் ஒரு 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 சிங்கிள் ஒரு டாபிக்காவது ஒரு வார்த்தையாவது எனக்கு புதுசா அதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நிறைய நோட்ஸ். மார்னிங் பாசிட்டிவ் கிட்டத்தட்ட 5 நோட்டு முடிச்சிருக்கேன். அதுவும் டபுள் நோட். நான் சும்மா நோட்டு வாங்கி கேட்கறேன் அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு என்ன அப்படின்னா டபுள் நோட்டா ஒரு 200 பேஜஸ் இருக்கக்கூடிய டபுள் நோட்டா இருக்கும்ல பெருசா, அந்த மாதிரி நோட்டு. தென் வந்து இன்கமுக்குன்னு வாரம் வர இன்கம் பிவி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நோட்டு, எல்லாத்துக்குமே லேர்னிங்க்குன்னு ஒரு நோட்டு, நான் செல்ஃபா லேர்ன் பண்ற நிறைய விஷயங்களை எழுதுறதுக்குன்னு தனி நோட்டு, டீமோட இதை மெயின்டைன் பண்றதுக்கு தனி, இப்படின்னு ஒரு சின்ன மினி ஆக்சஸ் லைப்ரரியே வந்து வீட்டுல நான் வச்சிருக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேப்பர் ஒர்க் அவுட் வந்து பண்ணுவேன். இந்த வாரம் நம்ம என்னென்ன எனக்கு ரிசல்ட் வருதோ இல்லையோ, பட் என்னோட ஒர்க் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா ரிசல்ட் அப்படிங்கிறது என்னைக்காவது வரும். நம்ம விக்னேஷ் சிடி சார் வந்து அவங்க சிடி ஆகும்போது ஒரு விஷயத்த வந்து அந்த ஸ்டேஜ்ல சொன்னாங்க. என்ன அப்படின்னா, உன் உழைப்ப வந்து நீ போட்டுட்டே இரு. நீ எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. உன் உழைப்ப நீ போட்டுக்கிட்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய பேர், புகழ், மரியாதை, வருமானம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா எனக்கு எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும். அது வரைக்கும் என்னோட உழைப்ப வந்து நான் போட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து டெவலப் ஆகணும். நம்ம நம்பி வந்தவங்களையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு லீடர் சொல்ற விஷயங்களை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா கண்டிப்பா நான் வந்து லீடர் சொல்ற பேச்ச அப்படியே கேட்கிற நபர் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா கண்டிப்பா ஆர்கியூ பண்ணுவேன். இப்ப உட்காந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஏன் இதை இப்படி பண்ணு அப்படின்னா இதை ஏன் பண்ணணும், இதை பண்றதுனால எனக்கு என்ன ரிசல்ட் வரும், இப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து எப்பவுமே வந்து லீடர்ஸ் வந்து கேட்பேன். பட் ஆனா அது ஒரு தப்பு அப்படிங்கிறத ஒரு சில இடங்கள்ல வரும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்ப அந்த கொஸ்டின்ஸே வைக்கிறது கிடையாது. லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ ஓகே நீங்க சொல்லிட்டீங்க நான் செய்யறேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்ததுக்கு அப்புறம் என்னோட டெவலப்மெண்ட் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. அந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி தான் இன்னைக்கு ஒரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணணும். இன்னும் நான் டீமை நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நெக்ஸ்ட் லெவல் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கிறேன். சோ என்ன இந்த இடத்துல இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய மகாராஜன் சார் அண்ட் கார்த்திகேயன் சார் எப்பவுமே சொல்லவே முடியாது. அதாவது ஒருத்தர் வந்து அடிச்சடிச்சு கொண்டு போவாங்க,
இன்னொருத்தர் வந்து உன்னால முடியும் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மோட்டிவ் பண்ற ஒரு பர்சன். இந்த 2 ரோலையுமே 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் அடிச்சா ஒருத்தர் மோட்டிவ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு சூப்பர்பான லீடர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரவணன் சார், ஆதிமுருகன் சார் வந்து ரொம்பவே ஒரு சூப்பர்பான லீடர்ஸ் எனக்கு கிடைச்சதுல. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். இப்ப ரீசெண்டா கூட நம்ம திருநெல்வேலி நம்ம பாலாஜி சார் மேரேஜுக்கு வந்திருந்தாங்க. சோ அந்த இடத்துல ஒரு கவுன்சிலிங் வந்து நடந்தது. கண்டிப்பா வந்து ஒரு இருள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் எதுவோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் எனக்கு. சோ இந்த பிசினஸ் பண்ற நிறைய வந்து பர்சனல் இஷ்யூஸ் இருந்தது. சோ அதெல்லாமே ஓப்பனா சார் கூட ஷேர் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, என்னால பண்ண முடியல அப்படின்னு ஓப்பனா ஷேர் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டியை கொடுத்தாங்க. சத்தியமா அன்னைக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்னா இப்பவுமே அப்படியேதான் இருந்திருப்பேன். அது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் மைண்டுக்கு அவ்வளவு ஒரு கிளாரிட்டி கிடைச்சது. நெக்ஸ்ட் லெவல் வந்து என்னால முடியும், கண்டிப்பா அடுத்தடுத்த லெவல் பண்ணணும் அப்படிங்கிற இன்னும் ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கறது அவங்க மூலமா கிடைச்சது. அதனால நான் மறக்கவே மாட்டேன். சோ இந்த மாதிரி நிறைய தடைகளை தாண்டியும் நிறைய ரிஜெக்ஷன்ஸை தாண்டியும் தான் அவமானங்கள் நிறைய விஷயங்களை தாண்டி தான் இந்த இடத்துல இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த வாய்ப்புல எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நான் எல்லா சீரீஸுக்குமே என்னுடைய அப்ளைன்ஸ், என்னோட மெண்டாஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஆக்சிஸ்ல நான் அப்பாவா பாக்குறேன், நான் குருஜியா பாக்குறேன். என்னோட கிருஷ்ணன் சாருக்குமே, இந்த இடத்துல விபி சாருக்குமே என்னோட மிகப்பெரிய ஒரு நன்றிகளை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச். இந்த இடத்துல எல்லாருமே இந்த வாய்ப்பை இந்த ஒரு என்னோட சக்சஸ் ஷேரிங்க இவ்வளவு நேரம் முழுமையா உட்காந்து கேட்டீங்க. தேங்க்யூ சோ மச். பேக் டு ஹோஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ வேற லெவலில் சக்ஸஸ் ஷேரிங் இருந்தது. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பெரிய நன்றி மேம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ சூப்பர் லீடர். ஸோ இந்த இடத்துல ஒரு 197 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ மேமோட ஷேரிங் கேட்கறதுக்கு ஒரு 1 to 12 மெம்பர்ஸ் இருந்தோம். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு ஒர்க் இருக்க காரணத்துல வெளியே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஆனால் ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஷேரிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸோ நான் பேசுறது கேட்குது அப்படின்றவங்க எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஸோ நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் லீடர்ஸ். எம்பயர் ஃபீனிக்ஸ் FTJ பாபு சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாமா? ஹாப்பி ஈவினிங் மேடம். ஹாப்பி ஈவினிங் சார். மேடத்தோட சக்ஸஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேடம். எவ்வளவு நெகட்டிவ், எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்காங்கிறது நல்லா கிளியராக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவங்க மேலும் முன்னேறதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். எங்களுக்கும் எவ்வளோ தடைகள் இருந்தாலும் நாங்கள் வந்து நெகட்டிவ் ஆகாமல் இந்த பிஸ்னஸ் எடுத்து நல்ல லெவல் மூவ் பண்ணணுங்கிறத பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அதாவது எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கான எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு விதைக்கிற விதை நாளைக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு முளைச்சிருக்கிற நம்பிக்கையில இந்த பிஸ்னஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். தேங்க்யூ மேடம், வாய்ப்பு நன்றி மேடம். சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஒரு சூப்பரான ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சார் நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக உங்களோட உழைப்பை கொடுங்க. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எம்பயர் ஃபீனிக்ஸ் எஸ் மேஜிக் வில்சன் சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க பேசலாமா? ஹலோ மேம். எஸ் மேம். சாரி மேம். குட் ஈவினிங் மேம். ஓகே மேம், நோ இஷ்யூ மேம். வேற லெவலான செஷன் மேம். ஹேட்ஸ் ஆஃப் தனுஷா மேம். ஒரு போல்டா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. ஒரு கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன். நான் ஃபுல்லா கவனிச்சேன். போனை கையில வச்சு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட டீம் மெம்பர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ தனுஷா மேம். தேங்க்யூ மேம். இந்த வாய்ப்புக்கு மேம். ஓகே. சாரி டேஸ், ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஓகே, ஸோ கண்டிப்பா நான் ஃபீட்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற லீடர்ஸ் எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஓகே, நிசாந்த் RR சார், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாமா? வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் சார். உள்ளபடியே தனுஷா மேடத்தோட இந்த ஷேரிங் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது.
இவ்வளவு தடைகளை கடந்து இந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னு உள்ளதை கார்த்திகேயன் சார் அடிக்கடி உங்களை பற்றி என்கிட்ட பேசியிருக்காங்க. உங்களோட ஃபீமேல், இவங்க டீம்ல யாராவது ஃபீமேல் இருந்தாங்க பேசணும்னு சொன்னா இவங்க நம்பர் நான் உங்களுக்கு தரேன். நல்லா பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, எல்லா மொழியிலும் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பெஹ்ரைன்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் கேட்டுட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. அவருடைய இந்த ஷேரிங் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நிச்சயமாக நம்முடைய டீம் மெம்பர்ஸுக்கு ஒரு ஊக்கமாகத்தான் இருந்திருக்கு என்று நம்புகிறேன். மிக்க நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு சூப்பரான ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ சார். ஸோ நெக்ஸ்ட் எம்பையர் விசன் கதிர் பி சார், உங்க நேம் தெரியல. ஸோ அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க போய் ஷேர் பண்ணலாமா? மேம் குட் ஈவினிங் மேம். உங்களுடைய ஹோஸ்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் Thank you. தனுஷா மேம் அதனுடைய சக்சஸ் ஷேரிங் வந்து ரொம்ப, அதாவது ஒரு லேடிஸ்க்கு வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து அவங்க சமாளிச்சு அதை வந்து ஒரு இதா பொருட்படுத்தாம மறுபடியும் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து கான்ஃபிடென்ட்டா இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட்டிங்ல ஜெயிச்சு அவங்க வந்திருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம். கண்டிப்பா நம்மளும் அதே மாதிரி, அதாவது என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ரோல் மாடல்ன்றது எனக்கு வந்து தனுஷா சிஸ்டர். அவங்களுடைய அதை வந்து நாங்களும் இனிமேல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி, எனக்கு பேச வார்த்தையே வரமாட்டேங்குது சிஸ்டர். தேங்க்யூ மேம். ஒரு லேடிஸா இருந்து அவங்க இவ்வளவு சாதிச்சிருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஹாப்பியா இருக்கு மேம். தேங்க்யூ சிஸ்டர். சூப்பர் மேம், சூப்பரான ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நெக்ஸ்ட் எம்பையர் ஃபினிக்ஸ் ஏஎம்கே சத்யா சிஎல் மேம், உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாமா? சத்யா மேம். ஓகே மேம், அன்மியூட் ஆப்ஷன் ஆகல. நெக்ஸ்ட் எம்பையர் ஃபினிக்ஸ். எஸ் மேம் இருக்கேன் மேம். ஹாப்பி ஈவினிங் மேம். ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு சக்சஸ் ஷேரிங் வேற லெவலில் போச்சு மேம். எக்ஸலண்ட். நம்மளுடைய தனுஷா மேம்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள். சூப்பராகவே இருந்துச்சு மேம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மேம். எவ்வளோ தடைகளையும் தாண்டி நர்ஸ் ஃபீல்டுல இருந்து வந்து இன்னைக்கு பெங்களூர்ல ஒர்க் பண்ணி இன்னைக்கு சூப்பராக எல்லா போஸ்டிங்கையும் முடிச்சு வேற லெவலில் எக்ஸலண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். சூப்பர் லீடர். ஸோ டைம் சூப்பரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஷேரிங் எல்லாருமே கொடுத்தீங்க. ஸோ ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கான சக்சஸ் ஷேரிங் வேற லெவல்ல இருந்து இன்னைக்கு சூப்பரா கொடுத்த நம்ம தனுஷா மேம்க்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்மளோட செஷனையும் மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாரும் நம்மளோட மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் லீடர். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாருமே உங்களோட எல்லா குரூப்லயும் ஷோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாருமே நீங்க வாய்ஸ் நோட்டாவோ ரிட்டன் நோட்ஸாவோ நீங்க வந்து ஷேரிங் கொடுக்கலாம். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். செஷன் எண்ட் பண்ணிக்கலாம்.